இன்றைக்கி நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோங்க. எல்லாருக்குமே ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு பயிற்சி வந்துட்டு குரு பயிற்சி தாங்க. நல்லது நடக்குமா, இருக்கின்ற பிரச்சனைகள் தீருமா அப்படிங்கிற ஒரு கவலை அப்படிங்கிறது ஏழை முதல் பணக்காரன் வரை எல்லாருக்குமே இருக்குதுங்க. பணக்காரனுக்கு 1000 பிரச்சனை, பரம ஏழைக்கும் 1000 பிரச்சனை இருக்குதுங்க. ஸோ திருமணம் ஆனவர்களுக்கு 1000 பிரச்சனை, திருமணம் ஆகாதவர்களுக்கு 1000 பிரச்சனை, வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு 1000 பிரச்சனை, வேலை இல்லாதவர்களுக்கும் 1000 பிரச்சனை, தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் பிரச்சனை, தொழிலே இல்லாமல் இருப்பவர்களுக்கும் பிரச்சனை, விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைவருக்குமே இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தீரவே மாட்டேங்குதுங்க. எண்ணங்கள் வந்துட்டு போதும் என்ற ஒரு மன சாந்தி அடைய மாட்டேங்கிறது. மன்னவன் பொன்னவன் சுபத்துவன் என்று சொல்லக்கூடிய இந்த சுப மங்கள காரகன் தேவர்களுக்கு எல்லாமே குருவாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அவர் வந்துட்டு 9 நவகிரகங்களில் முதல் சுபகிரகமாக விளங்குறவருங்க. குழந்தை முதல் வயதானவர்கள் வரை எல்லாருக்குமே இந்த பாரபட்சம் அப்படிங்கிறதே சுத்தமாக இல்லாமல் வயதிற்கு தகுந்தாற் போல செல்வங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். எண்ணம், பேச்சு, சிந்தனைகளை மேம்படுத்தக்கூடியவருங்க. கோச்சாரத்தில் ராசிக்கு 2, 5, 7, 9, 11வது வீடுகளில் குரு பகவான் வரும்போது உங்களுக்கு குரு பலன் அப்படிங்கிறது வந்துவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்ங்க. குரு பகவான் இருக்கும் வீட்டில் இருந்தே 3 பார்வையால் 3 வீடுகளை சுபத்துவப்படுத்துவாருங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்று சாஸ்திர புராண ஜோதிட நூல்கள் சொல்கின்றது. ஸோ ஒரு ராசிக்கு குரு பலன் அப்படிங்கிறது வரும்போது மட்டும்தாங்க, ஒரு ராசிக்கு குரு பார்வை வரும்போது மட்டும்தான் அந்த ராசி சுபத்துவம் அடையும். நல்ல ஒரு எண்ணங்கள் அப்படிங்கிறது மேலோங்கும், நல்லதொரு சிந்தனை, நல்லதொரு பேச்சுக்கள் அப்படிங்கிறது வருங்க. துலாம் ராசிக்கு 3க்கும் 6க்கும் உடையவர் குரு பகவான். அவர் இந்த துலாம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான், எதிரணியை சேர்ந்தவருங்க அவர் குரு பகவான். சரிங்களா? அப்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு விபரீத ராஜயோகம் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் ஏற்பட போகின்றது. அப்போது விபரீத ராஜ யோகம் 6க்கு உடையவர் நேர் 7ஆம் தேதியில் சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்யலாங்க. முயற்சிக்கும் சத்துருஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் 7ஆம் வீட்டில் சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறாரு. துலாம் ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இருக்குதுங்க. துலாம் ராசிக்கு குரு பலன் அப்படிங்கிறது இருக்கும்போது நல்லதொரு வேலை அப்படிங்கிறத அமைத்து கொள்ளலாம். நல்லதொரு தொழில் அப்படிங்கிறது, அதாவது அந்த தொழிலை வந்துட்டு விரிவுபடுத்துவாருங்க. வருமானத்திற்கு உண்டான ஒரு வழிவகையை துலாம் ராசி அன்பர்கள் செய்து கொள்ளுங்கள். ஸோ நல்லதை பேசுங்க, புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. நல்லதொரு எண்ணங்கள், நல்லதொரு சிந்தனைகள் மேம்படுத்தி கொள்ளுங்கள். அது நம்மளுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கூடவே இருக்கிற ஆல் பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தினம்தோறும் ஜோதிட பலன்கள்ங்கிறது பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, 2024வது வருடம் மே மாதம் 1ஆம் தேதிங்க. 1/5/2024ஆம் தேதி அன்று புதன்கிழமை மதிய வேளையில் இந்த குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த குரு பயிற்சியால் துலாம் ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாம்பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க. பெரும்பாலும் கோச்சாரத்தில் 6, 8, 12ஆம் வீடுகளில் இந்த குரு பகவான் வரும்போது அவருடைய வேலையை காமித்து விடுவாருங்க. குரு பகவான் 8ஆம் வீட்டில் வரும்போது மரண பயத்தை ஏற்படுத்துவாருங்க. அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எதிர்மறையான ஒரு எண்ணங்கள், எதிர்பாராத ஒரு சம்பவங்கள், வலி, வேதனை, அசிங்கம், அவமானம், பிறரால் ஏமாற்றம், நம்பிக்கை துரோகங்கள், சட்ட விரோதமான செயல்கள், சட்ட சிக்கல்கள், தற்கொலை எண்ணம், துக்கமான ஒரு மனநிலை, துயரமான ஒரு மனநிலை, இப்படி வந்துட்டு திடீர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக 8ஆம் வீடு குரு பகவான் இருக்கும்போது இருக்குதுங்க. ஆனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு 3க்கும் 6க்கும் உடையவருங்க. ஸோ மறைவு ஸ்தானாதிபதி தானே உங்களுக்கு குரு பகவான். அவர் வந்துட்டு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது 2024வது வருடம் மே மாதம் 1ஆம் தேதி முதல் 2025வது வருடம் மே மாதம் ஓராண்டு காலம் 18 மாதங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு
இந்த திடீர் திடீர் அப்படின்னு சொல்லிட்டு விபரீத ராஜயோகங்களை கொடுக்கக்கூடியவராக திகழ்கின்றாருங்க குரு பகவான். அதே போல் லாட்ரியில் பம்பர் ப்ரைஸ் அப்படிங்கிறது அதிக்கக்கூடிய ஒரு காலம். அதிர்ஷ்டங்கள் உங்கள் கதவை தட்டலாம். திடீர்னு பார்த்துட்டு புதையல் அப்படிங்கிறது கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. திருமணம் அப்படிங்கிறது உடனே நடக்கும். காதல் திருமணம் அப்படிங்கிறது நடக்குங்க. திடீர்னு லாபங்கள் அப்படிங்கிறது உங்களை உங்கள் வேலை, தொழில், உங்கள் வீடு இங்கெல்லாம் லாபங்கள் அப்படிங்கிறது பன்மடங்கு கொட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். திடீர்னு லாபம் அப்படிங்கிறது வருங்க. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுக்திகள் சாதகம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு பகையாளி, எதிரி அவர்களால் திடீர்னு பண நஷ்டம், விரயம் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. போட்டி பந்தயங்களில் சீட்டாடுவது, அதே போல் அல்லது அரசுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுவது, இந்த மாதிரியான செயல்களில் நண்பர்களோட கூட்டணி சேரும்போது அது சில எதிர்பாராத ஒரு பண விரயங்களும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படலாங்க. ஸோ ஏன்னா 8ஆம் வீட்டில் இந்த திடீர் அதிர்ஷ்டமும் வரும். அதே போல் திடீர்னு உங்களுக்கு பல வருடமாக சேமித்த பணம் அப்படிங்கிறது காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. யாரோ ஒருத்தர் ஏமாற்றிட்டு போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா துலாம் ராசிக்காரருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு இப்போ இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை விட சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு எல்லா விஷயங்கள்லையுமே துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு 2 கண்ணையுமே நல்லா சுருக்கி முழுமையாக அலசி ஆராய்ந்து பார்த்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பார்த்து தான் ஒரு முடிவு அப்படிங்கிறத எடுக்கணுங்க. ஏன்னா 8ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மரண பயத்தை ஏற்படுத்திடுவாருங்க. துன்பம், துயரம், குரு அதிர்ஷ்டம், அதே போல் எப்படி குறுக்கு வழியில் நாடுவது, அதே போல் அரசு வழியில் இருக்கக்கூடியவர்கள் லஞ்சம் பெற்று அதன் மூலம் அதை அவமானப்படுவது அதன் மூலமாக, அல்லது லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை ஒரு தொழிலுக்கோ லஞ்சம் கொடுத்து நீங்கள் வந்துட்டு ஒரு அவமானப்படுவது, இந்த மாதிரி தவறான ஒரு செயல்களால் தண்டனை பெறுவது, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது சுபகிரகமான குரு பகவான் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா பகையாளி எப்போ அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. யாருக்குமே நீங்கள் எதிரி வந்துட்டு உதவி செய்வதாக சரித்திரம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. எதிரி வந்துட்டு எப்போ கெடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது முன்பின் தெரியாதவர்கள் கூட உதவி செய்து விடுவார்கள். ஆனால் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவங்க எப்படா விட்டுட்டு ஓடுவான், இந்த ஒரு காடு நிலப்புலத்தங்களை எப்போ விட்டுட்டு அறக்குறை வயிற்றுக்கு இவன் ஓடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் துலாம் ராசி அன்பர்கள் எல்லா விஷயங்கள்லையுமே 2 கண்ணை வைத்து கொள்ளுங்கள், சரிங்களா? ஜாக்கிரதையாக இருக்கணுங்க, சரிங்களா? குரு பகவான் 8ஆம் வீட்டில் அமர்ந்து 3 பார்வைத்தால் 3ல் பார்வை செய்கிறாருங்க. 12ஆம் இடமான விரவத்தை பார்வை செய்யும்போது அவருக்கு குழப்பங்கள் அப்படிங்கிறது தீர்கின்றது. அயன சயன போகஸ்தானம் பலமாக இருக்கின்றதுங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் படுத்தீங்க அப்படின்னு நன்றாக உங்களுக்கு தூக்கம் வரும். கணவன் மனைவிக்குள்ள பிரியம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. அந்நிய வணிகம் அப்படிங்கிறது மேம்படும். நிறைய கோவில்களுக்கு சென்று வருவீர்கள். இறைவனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை 2ஆம் வீட்டிற்குள்ளே வருதுங்க. சனி பகவான் பார்வையும் 2ஆம் வீட்டுக்குள்ளே வருகுதுங்க. அப்போது பெரும்பாலும் உங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது தீருங்க. குடும்ப நபர்களுக்கு சுபிச்சம் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களால் உங்களுடைய குடும்ப நபர்கள் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிறாங்க. 2ஆம் வீட்டை சனி குரு 2 கிரகங்கள் பார்வை செய்யும் பொழுது உங்களுக்கு கோவில் காரியங்களுக்கு, கோவில் திருவிழாக்களுக்கு, அதே போல் கோவில் கும்பாபிஷேகங்களுக்கு, கோவில் கட்டுமான பணிகளுக்கு துலாம் ராசி என்பரை அடுத்த ஓராண்டு காலம் உதவிகள், டொனேஷன் அப்படிங்கிறத கொடுப்பீங்க. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை அப்படிங்கிறது மகர ராசியின் மேலே விழுகின்றதுங்க. துலாம் ராசிக்கு 4வது இடம்ங்க. இது சுகஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வை மேலே விழுகின்றதுங்க. நல்லதொரு வீடு அப்படிங்கிறது கட்டலாம். புதிய வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது வாங்கலாங்க. வீட்டு மனை வாங்கலாம். நிலப்புல சொத்துக்கள் அப்படிங்கிறது வாங்கலாங்க. அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குதுங்க. சொத்துக்கள் வழியாக, நிலப்புல சொத்துக்கள் வழியாக வழக்கு, விலங்க, கோர்ட்டு கேஸு பிரச்சனை அப்படிங்கிறது வேண்டாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும்போது சுகவேதனை அப்படிங்கிறது தீருங்க. தாயார் உடல் நலத்தில் கொஞ்சம் மேம்பாடு அப்படிங்கிறது இருக்குங்க. அதே போல் இந்த குரு 3 இடங்களை பார்வை செய்யும்போது அந்த வீடுகள் வழியாக துலாம் ராசி என்பவர்களுக்கு
திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது உண்டுங்க. சரி, ஓகே. மேலும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க வீட்டுக்கு அருகில் உள்ள சிவன் கோவில் ஆலயம் சென்று குரு பகவானுக்கு விளக்கேற்றி